ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு வித்தியாசம். ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நியாயங்களை பேசுகிற படங்களை எடுத்தாலும் அந்த இன்னொரு சாதி மீது வந்து அப்படி ஒரு குற்றம் சாட்டுகிற துணி இருக்கு. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட சாதிக்காரங்க பார்க்கும்போது என்னடா அது நம்மளை இந்த மாதிரி திட்டாரேங்கிற ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாரி செல்வராஜ்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டோன் இருக்கு. அந்த மனத்தி கணேசன்கிற ஒரு நிஜமான ஒரு கபடி வீரர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தையே அவர் பண்ணியிருக்காரு. இதில் இந்த துருவ விக்ரம் கேரக்டர் தான் அந்த கபடி வீரர். இவன் இந்த இடத்தை அடைவதற்கு அதாவது என்னன்னா மாரி செல்வராஜுடைய படங்களை பார்க்காமல், முக்கியமான பைசன் படத்தையே பார்க்காம இவங்க அடிக்கிற கமெண்ட் தான் இதெல்லாம். நீங்க முதல்ல போய் படத்தை பாருங்க. படத்தை பார்க்காம ஒரு முன் தீர்மானத்துக்கு வந்துட்டு மாரி செல்வராஜ்னா இதான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அந்த அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஒரு நடிகராக இது ஒரு ஹேட்ரிக் வெட்டியை கொடுக்குமானா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு லவ் டுடே மாதிரியோ டிராகன் மாதிரியோ யுனானிமஸாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று அந்த கதை, அந்த அகாட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பத்திரிகையாளர் மற்றும் விமர்சகர் பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அடுத்த தீபாவளி படங்கள் நம்ம மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல பைசன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பைசன்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு. அந்த தென் தமிழகத்துல நடந்த அந்த வெங்கடேச பண்ணையார் மற்றும் பசுபதி பாண்டியன் அந்த கதை தான் இது. சார் இந்த டாபிக் எவ்வளவு சென்சிட்டிவான டாபிக், நம்ம டைரக்டர் அதை எப்படி கையாண்டிருக்காரு? இல்லை, எப்பயுமே மாரி செல்வராஜ்கிட்ட வந்து ஒரு அப்ரோச் இருக்கு. நான் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு வித்தியாசம். ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நியாயங்களை பேசுகிற படங்களை எடுத்தாலும் அந்த இன்னொரு சாதி மீது வந்து அப்படி ஒரு குற்றம் சாட்டுகிற துணி இருக்கும். இவங்க தான் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களால எங்களுக்கு இப்படிங்கிற மாதிரி அந்த டோன் இருக்கும். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட சாதிக்காரங்க பார்க்கும்போது என்னடா அது நம்மள இந்த மாதிரி திட்டாரேங்கிற ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். ஆனா மாரி செல்வராஜ்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த டோன் இருக்காது. நான் இப்படியான வேதனையை அனுபவிப்பதற்கு இந்த சாதிங்கிற ஒரு சுட்டி காட்டல் தான் இருக்கும். அதுல அந்த அணுகுமுறையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்னஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தென் தமிழகம், முக்கியமா அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியை வந்து அவர் வந்து ஒரு பேக் டிராப்பா எடுத்துக்கொண்டாலும் அவர் வந்து மெயினாக எடுத்தது வந்து அந்த சாதிங்கிற விஷயம் கிடையாது. இப்படியெல்லாம் சாதி மோதல்கள் நடக்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த ஒருத்தன் இத்தனை தடைகளை தாண்டி இத்தனை போராட்டங்களை கடந்து இந்த இடத்துக்கு அவன் வந்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த கதை சொல்றது பாத்தீங்கன்னா இவனுடைய பயணத்தை தான். அந்த மனத்தி கணேசன்கிற ஒரு நிஜமான ஒரு கபடி வீரர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சுதான் இந்த படத்தையே அவர் பண்ணியிருக்காரு. இதுல இந்த துருவ விக்ரம் கேரக்டர் தான் அந்த கபடி வீரர். இவன் இந்த இடத்தை அடைவதற்கு பல்வேறு விஷயங்கள் தடையா இருக்கு. அவனுடைய சாதி தடையா இருக்கு, என்ன அவனுடைய பின்னணி தடையா இருக்கு, அவன் வாழ்கிற சூழல் தடையா இருக்கு, இந்த சாதி பிரச்சனை தடையா இருக்குங்கிறத அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அப்ப அது வெறுமனே கற்பனையா ரெண்டு பேரும் முறுக்கு மீசை வச்சுட்டு வர்றான், இவன் ஒரு சாதி அவன் ஒரு சாதி அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே அங்கு நடந்த சாதி மோதல்களுக்கெல்லாம் சில சாதி தலைவர்கள் காரணமா இருந்தாங்க, அவங்கள அடையாளப்படுத்துற மாதிரியான கதாபாத்திரத்தை அவர் படைச்சிருக்காரு. ஒன்று பசுபதி பாண்டியன், அதுதான் அமீர் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வெங்கடேச பண்ணையார். அதை அவர் வெளிப்படையா சொல்லலை அப்படின்னாலும் படம் பார்க்குற பார்வையாளர்கள் அதை அடையாளப்படுத்திக்கிற மாதிரி அவர் படம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதி மோதலை ஊக்குவிப்பதாகவோ இல்லை உருவாக்குவதாகவோ இல்லை. அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். சார் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு டைரக்டர் மேலே ஒரு வன்மம் இருக்குன்னு சொல்லலாம். திரும்பவும் வந்துட்டாருப்பா, நான் எங்களை பிதிக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மாரி செல்வராஜோட கெரியர்லேயே பைசன் தான் பெஸ்ட் அப்படின்லாம் ஒரு கமெண்ட் வருது. ஆனால் அதே சமயம் பிதிக்கிட்டாங்க, நசுக்கி, இந்த கமெண்ட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா மாரி செல்வராஜோடைய படங்களை பார்க்காமல், முக்கியமான பைசன் படத்தையே பார்க்காம இவங்க அடிக்கிற கமெண்ட் தான் இதெல்லாம். நீங்க முதல்ல போய் படத்தை பாருங்க. படத்தை பார்க்காம ஒரு முன் தீர்மானத்துக்கு வந்துட்டு மாரி செல்வராஜ்னா இதான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அந்த யூகத்துல வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க. அது வேறு யூகத்தில் மட்டும் இல்லை, வன்மத்தில் தான். ஆனா இந்த படத்தை யாரும் பார்க்க கூடாது.
இந்த படத்துக்கு ஒரு வணிக வெற்றி கிடைச்சிடக்கூடாது. இந்த படத்தை அந்த தலித் மக்கள் அல்லாத சாதியினர் புறக்கணிக்கணும். அதுதான் இவங்களுடைய நோக்கம். மாரி செல்வராஜ் படத்தை பத்தி ஏன் இவங்க இப்படி கல்ல தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னா, மற்ற சாதிக்காரான நான் படத்தை போய் பாத்துறாதீங்கடா, இவன் வந்து நம்மளை திட்டி வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து உங்க மண்டையில போடுறது. அப்ப அந்த சாதி பிடிப்புள்ள என்ன சாதி வெறி கொண்ட ஒருத்தன் இப்படி ஒரு கருத்தை பார்த்தான் அப்படின்னா அந்த படத்துக்கு போக மாட்டான். அதுதான் இவங்களுடைய நோக்கம். ஆனா மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரியான எந்த நோக்கமுமே இல்லை. என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடந்தது ஏன்னா அதை நான் வந்து பொது வெளியில வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்டோர் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்ங்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்பவும் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப அவன் தரப்ப அவனுடைய வழியை வந்து நீங்க எப்பதான் உணர்வீங்க? புரியுதா இல்லை? நீங்க வெறுமனே ஒரு பேப்பர் செய்தியை படிச்சுட்டு என்ன அந்த அஜித் குமார்னு ஒரு இளைஞன் செத்து போனா அதை மட்டும் படிச்சுட்டு உச்சி கூட்டிட்டு நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வேதனையும் தரப்பு நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த சமூகத்தில் வந்த ஒருத்தன் தன்னுடைய வேதனையை ஷேர் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இதுல முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. நேற்று சமூக வலைத்தளம் வீடியோ பார்த்தேன். திருநெல்வேலியில ஒரு தேட்டர், அந்த தேட்டர் நேம் சொல்ல நான் விரும்பல, ஒரு முக்கியமான தேட்டரு. அதுல அந்த தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் மாரி செல்வராஜுக்கு ஒரு 6 பேர் கட் அவுட் வச்சிருக்காங்க. கட் அவுட் வச்சு பெரிய செலிப்ரேஷன் போது அந்த வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை மற்றவங்களால சீரணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கே 6 பேர் கட் அவுட் அப்படின்றதே மக்களால சில பேரால ஏத்துக்க முடியல. இவ்வளவு பெரிய வன்மத்தை அதை எப்படி பாக்குறீங்க? அதான் முதல்ல இந்த மாரி செல்வராஜ் கட் அவுட் குறித்து இந்த வன்மத்தை கக்கியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா சினிமாக்கள் வெளிவருது அப்படின்னா தியேட்டர்கள்ல யாருடைய கட் அவுட் இருக்குன்னா நடிகர்களுடைய கட் அவுட் தான் இருக்கும். சினிமா என்பது இயக்குனரின் மீடியா தான். சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியா, இயக்குனரின் மீடியா. ஆனா துரதிர்ஷ்டவசமாக தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமாவே நடிகர்களுடைய கையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த சினிமா இன்னமும் வந்து இந்த அடுத்த கட்டத்துக்கே போகாமையே இருக்கு. ஒரு வியாபாரமா இருந்து இன்னைக்கெல்லாம் அது ஒரு சூதாட்டமா நிக்குது. அதுக்கு காரணம் சினிமா வந்து நடிகர்களுடைய பிடியில் இருப்பதால் தான். இந்த சூழ்நிலையில் சினிமா மீண்டும் இயக்குனருடைய கைக்கு போகுது இல்ல, அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நகர்வு. நீங்க அந்த பார்வையில பாத்தீங்க அப்படின்னா, என்னடா அது மாரி செல்வராஜுக்கு ஒரு தியேட்டர்ல தான் கட் அவுட் வச்சீங்களா, அந்த படம் ஓடுற எல்லா தியேட்டர்லயும் நீங்க வச்சிருக்கணுமே நீங்க கேட்டுருக்கணும். அதுதான் நியாயமான கேள்வியாகவும் இருக்கும். ஆனா ஒரு இயக்குனருக்கு வைக்கப்பட்ட கட் அவுட்டை வந்து உங்களால புரிஞ்சுக்கிற கூட அறிவு கூட இல்லாம இவருக்கு போய் கட் அவுட் வச்சிங்களேங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாதி ரீதியான ஒரு பார்வை அதுதானே. சோ இப்படிப்பட்டவர்களுடைய கருத்தை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல போனா இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து இந்த முளையிலேயே கிள்ளி எறிகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆரம்பத்திலேயே அதெல்லாம் நம்ம நிராகரிச்சிருக்கோம். கண்டிப்பா சார். அதே மாதிரி நம்மளோட கூலி படம் ரிலீஸ் ஆனப்ப லோகேஷ் கட் அவுட் வச்சாங்க. அப்ப இந்த கேள்வி வரல. ஆனா இந்த படத்துக்கு மாரி செல்வராஜுக்கு கட் அவுட் வைக்கும்போது வருது. அது இல்லாம அந்த மக்கள் கீழே ஆடுறாங்க, ஃபேன் செலிப்ரேட் பண்றாங்க. அவங்கள போய் ஜாதி வெறி பிடிச்சவங்கன்னு அந்த மக்களை ஜாதி வெறி பிடிச்சவங்கன்னு சொல்றாங்க. அதுதான் இப்படி கமெண்ட் அடிப்பவர்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்தா அது புரிஞ்சிடும் யாரு ஜாதி வெறியோடு செயல்படுறா அப்படிங்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப மாரி செல்வராஜுடைய கட் அவுட்டுக்கு முன்னால் ஆடுகிறவர்களில் இப்ப அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம மறுக்கல. அதே நேரம் எல்லாரும் அப்படிப்பட்டவங்களான இருக்காது. மாரி செல்வராஜுடைய திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்ட வேறு சாதியை சேர்ந்தவர்கள் அங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாரையுமே நீங்க வந்து மாரி செல்வராஜ் கட் அவுட்டை வச்சு செலிப்ரேட் பண்றவங்க எல்லாமே அந்த சமூகத்தை சேர்ந்தவன நீங்க பிராண்ட் பண்றதே தப்பு இல்ல. சோ அப்படி ஒரு கருத்தை தெரிவிப்பவர்கள் தான் சாதி வெறி பிடித்தவர்கள். ஓகே சார். இந்த பகுதியில இறுதி கேள்வி சார். அடுத்து டியூட் பிரதீப் ரங்கநாதன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சார். இன்னைக்கு உச்சத்துல போயிட்டு இருக்காரு, மிகப்பெரிய பீக்ல போயிட்டு இருக்காரு. எல்லா படங்களுமே தொடர்ந்துட்டு கோமாளி, லவ் டுடே, டிராகன் எல்லாமே அந்த வரிசையில டியூட். ஆனா டியூட் வந்து பார்த்தோம்னா ஒரு டிராகன் அளவுக்கு ஹிட் ஆகலையோ, அதே மாதிரி லவ் டுடே அளவுக்கு போலியோன்ற கருத்து நிலவி நல்லா இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி அந்த சக்சஸ் இல்லையோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஒரு நடிகராக இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியை கொடுக்குமானா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு லவ் டுடே மாதிரியோ டிராகன் மாதிரியோ யுனானிமஸா எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு அந்த கதை, அந்த படத்தினுடைய கண்டென்ட் ரீதியாக சிலருக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. இதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குமாடா, இப்படியெல்லாம் ஒருத்த பண்ணுவானாடா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கோபமா கூட வெளிப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கருத்தெல்லாம் இந்த படம் சொல்கிற விஷயத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு படமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முந்தைய 2 படங்களில் இருந்த சுவாரஸ்யமும் டெப்த்தும் இந்த படத்துல இல்லை. முக்கியமா அந்த சரத்குமார் கதாபாத்திரம் அது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்துருச்சுன்னே சொல்லலாம்.
அந்த கதாபாத்திரம் ஒரு அமைச்சரா காட்டுறாங்க. ம். கதாநாயகியுடைய அப்பா. ம். அவர் வந்து கோமாளியா, வில்லனா, இல்ல காமெடி பீஸா எதுவுமே தெரில. ஒரு காட்சியில பார்த்தா கோமாளியா இருக்காரு, இன்னொரு காட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி இருக்காரு, இன்னொரு காட்சியில பார்த்தா ஒரு காமெடி பீஸா இருக்காரு. அதுக்கடுத்து சரத்குமாருடைய அந்த நடிப்புல வந்து அநியாயத்துக்கு ஒரு செயற்கைத்தனம். அதெல்லாம் வந்து நீங்க சகிச்சுக்கவே முடியாது. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். அதனால அந்த படத்தினுடைய வெற்றி வந்து இந்த படத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், நம்ம பிரதீப் ரங்கநாதன் இது வரைக்கும் அவர் கீழே விழுந்ததே கிடையாது, எந்த சர்க்கிளுமே பேஸ் பண்ணலாம். இதை ஒரு முதல் சர்க்கிள்னு எடுத்துக்கலாமா? அதாவது ரஜினிகாந்தே கீழே விழுந்திருக்காரு, எம்ஜிஆரே கீழே விழுந்திருக்காரு, என்ன விஜயே கீழே விழுந்திருக்காரு, அஜித்தே கீழே விழுந்திருக்காரு. அதனால சினிமா வந்து எல்லாரையுமே அப்படி பறக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். அதனால அந்த வெற்றிங்கிறதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்னொன்று, இது வந்து படம் தோல்வியினால வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய இது பின்னடைவு, அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே முடியாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அடுத்து லைக் வரப்போகுது, அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதனால அந்த படம் நிச்சயமாக மக்களால் வரவேற்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் டூட் படம் குறித்து இப்படியெல்லாம் விமர்சனங்கள் இருந்தாலும் யூத் வந்து அந்த படத்தை இன்னும் வந்து பெரிய அளவுல லைக் பண்றாங்க. அதுல மாற்றம் இல்லை. நார்மலா அந்த முன்பதிவு அந்த புக் மை ஷோல எல்லாம் போய் பார்க்கும்போது மற்ற 2 படங்களை விட இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதலாக புக்கிங் இருப்பதையெல்லாம் பார்க்க முடியுது. அதனால இது வந்து ஒரு அட்டர் ஃபிளாப்பான படமா போயிடும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. முந்தைய படங்கள் அளவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டை கொடுக்காது. சார், இவ்வளவு நேரம் நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.